ஹலோ பாய்ஸ், டென் பிரேக் டவுன் பார்க்கலாமா? இது வந்து வெட்னஸ்டே எடுத்த டென் பிரேக் டவுன். ஸோ வித்தவுட் எனி வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம டெய்லி சாட்டில் இருக்கோம். டெய்லி சாட்டில் நமக்கு க்ளோஷர் வந்து பெரிய என்வாகோட தான் இந்த வீக் ஓப்பன் ஆனிச்சு. 4 ஹவர் போயிட்டு காமிக்கிறேன். ஸோ தெர் இஸ் அண்ட் ஃபேர் வேலிக்கு 4 ஹவர் கீ லெவல்லேருந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்டி ஓரியர். ஸோ 1 ஹவர் போயிடலாம். நமக்கு இந்த செக்மெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னா, இங்கே வந்து எந்த ஸ்விங்ஸுமே ப்ரொடக்டட் ஆகலை. சரியா? ஏஷியன் அண்ட் லண்டன் ஏஷியா ஃபுல்லாக கன்சல்ட் ஆகிட்டு லண்டனில் கீழே எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, யூஸ்வலாகவே வெட்னஸ்டேன்னு வந்தாலே மிட் வீக் ரிவர்சல் தான் என்னை பொறுத்த வரையும். ஸோ சரி, நான் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அதில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 9 o'clock நல்ல ஓப்பனாக நல்ல எக்ஸ்பான்ஷன். 10 o'clock தான் நான் எப்போவுமே என்ட்ரி எடுப்பேன், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 10 o'clock எடுக்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணப்போ, ஸோ நான் என்ன இங்கே ஆன்டிசிபேட் பண்ணேன்னா, ப்ரைஸ் வந்து இந்த ஸ்விங் வந்துட்டு இங்கேருந்து போகும், நம்ம அங்கேருந்து ஒரு பை எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரைஸ் வந்து டேரெக்டாக மேலே போயிட்டு, ஸோ நாங்கள் வெயிட் பண்ண எடுக்கலை. ஸோ தெர் இஸ் அன் என்வாக் ஓவர் இயர், ரைட்? என்வாகில் போய் டேப் பண்ணதுக்கப்புறம் 3 minutesல ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன். நல்ல ரிஜெக்ஷன் 3 minutesல. அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் எஸ்எம்டி 2 ஸ்டேஜ் எஸ்எம்டியில் இருந்துச்சு இந்த இடத்துல. தெர் இஸ் அன் இங்கேருந்து என்வாக்லேருந்து ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு, இங்கேருந்து ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் இங்கேயே என்ட்ரு ஆகிட்டேன் செல்ஸுக்கு. கரெக்டாக இந்த சேஞ்சின செட்டப் டெலிவரியிலே என்ட்ரு ஆகிட்டேன். கரெக்டாக இங்கே என்ட்ராகி என்னோடய ஸ்டாப்ஸ் இந்த ஸ்விங்கில் வச்சுருந்தேன். ஸோ அடுத்து இந்த ஸ்விங் ப்ராடக்ட் ஆனிச்சு. எது இந்த ஸ்விங் ப்ராடக்ட் ஆனோன்னா என்னோடய ஸ்டாப்ஸை ட்ரையல் பண்ணி இங்கே கொண்டாந்துட்டேன். கரெக்டாக என்னோடய பிரேக் வந்து இங்கே தான் என் பிரேக். ஸோ இது கிராஸ் பண்ணோன்னே பிரேக் பண்ணிட்டேன். கரெக்டாக 2 hour அடித்து வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ட்ரை இது எடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பயாஸ் வந்து புல்லிஷ் தான். இது வந்து நான் ஏன் இங்கேருந்து எடுத்தேன்னா, லாட்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் ஓரியர். அது மட்டும் இல்லாமல் என்வாக்லேருந்து கண்டிப்பாக ப்ரைஸ் ரிவர்சல் ஆகுன்ற தாட் எனக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி 9 o'clock 10 o'clock எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு. ஸோ நியூ இங்கே வந்து புது ஃபேஸ் ஆஃப் ப்ரைஸ் வந்து கிரியேட் ஆகும். அப்போனா எக்ஸ்பான்ஷன் மெட்ரிக் ரீட்ரேஸ்மெண்ட் அடுத்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இல்லை எக்ஸ்பேன்ஷன் லிக்விடிட்டியை பில்ட் பண்ணுறதுக்காக கன்சால்டேட் ஆகி அது சூப் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகிட்டுன்னா, கரெக்டாக ரீட்ரேஸ் ஆனிச்சு. ரீட்ரேஸ் ஆனோன்னா நான் இந்த கேண்டில் கரெக்டாக இந்த 3 minutes சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் என்ட்ரி போட்டுட்டேன். இந்த 3 minutes சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியில் என்ட்ரி போட்டுட்டு பிளேஸ் மை பை லிமிட் ஹியர் அண்ட் ஸ்டாப்ஸ் இந்த ஸ்விங்கில் தான். கரெக்டாக இந்த ஸ்விங் ஆகி தான் என் டிபி. இது வந்து நான் என்னோடய இவால்லையும் எடுக்கலை, என்னோடய லைவ்லையும் எடுக்கலை. நான் இது சும்மா பேப்பர் ட்ரேட் போட்டு போயிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய 2வது என்ட்ரி. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரேட் முடிஞ்சதுனால நான் இது எடுக்கலை. ஆனால் இது செம்ம என்ட்ரி. கரெக்டாக போய் டிபி நான் காலைல எழுந்து தான் பார்த்தேன் இது அடிச்சிருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் எஸ்டர்டே 2 trades எடுத்திருந்தேன். hope you guys understand why I took those 2 trades. and இந்த மாதிரி நீங்களும் ட்ரேட் பண்ணணும், ஸோ எங்கள் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணணும், ஸோ உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி இல்லை அப்படின்னு யாராச்சும் நினச்சிங்கன்னா, யூ கேன் ஜாயின் வித் இன் மை டிஸ்கார்ட். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ரீ டிஸ்கார்ட், ரைட்? லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ட்ரேடர்ஸ் ஆர் தேர். யூ கேன் improve your network. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், யூ கேன் ஜாயின். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்டோட லிங்க் எப்போவுமே இருக்கும். ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ see you guys in next video. Until then, bye from Mukesh.